தமிழ்நாட்டின் கோவில்களில் அயோத்தி நிகழ்வையொட்டி நாளை சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவித்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, தடுத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளதோடு, சமூக நீதி பேசும் திமுக அரசு பல்லாவரம் எம்எல்ஏ வீட்டில் பாதிக்கப்பட்ட பட்டியலின பெண்ணுக்கு ஏன் நியாயம் தரவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கள் தொண்டர் தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம். எல்லா கோயிலையும் பண்ணுங்க, அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க என்ன ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம். எல்லா கோயிலையும் போய் பண்ணுங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுங்க, திருப்தியாக சாப்பாடு போடுங்க, பஜனை பண்ணுங்க, ராம கீர்த்தனை பண்ணுங்க. எல்லா கோவில்லையும் அங்கே இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெருக்கடவுளுக்கு மரியாதை செய்து, நாளைக்கு ஜனவரி 22ஆம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எல்லாம் இணைத்து அந்த கோவிலில் விழா எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை யார் தடுக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்கு, என் மேலே கையெல்லாம் வச்சா நான் யார் எம்எல்ஏ உன்னுடைய மருமகள், அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல, தர்மம் கொடுக்க தெரியல. இவங்களாம் வாய்கிலேயே சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. வாய்கிலேயே சேலம் மாநாட்டில் சமூக நீதி, இதை விட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல. சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க. என்னையா சமூக நீதி பேசுகிற நீ?